श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ஹரி ஓம் தத்சத். சிறந்த வாழ்வுக்கான வழி. வாரத்தில் 2 வாட்டி நம்ம இந்த தலைப்பு கீழே ஒரு நாள் தேர்வு என்னோடது అనేది முக்கியமாக நம்ம இன்னொரு சிறு தலைப்பை வச்சுட்டு அது கீழே சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்தின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருக்கிறது எப்படி அப்படின்னு இன்னொரு தலைப்பு கொடுத்தோம். அதுக்கு இப்போ அது கீழே நம்ம என்ன கேட்டு எப்படி அந்த டெக்னிக் நம்ம கற்றுக்க போகிறோம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, அதுக்கு இன்னைக்குலேருந்து நம்ம ஸ்ரீராம கதை ஸ்ரீராம குணகானம் கேட்க போகிறோம். அப்படின்னா ராமாயணம் விஷயம் பேசணும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ராம குணகானத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தோணும். ராமர் கூட ராமாயணத்தில் அங்கங்கே அளந்தது போல் பார்க்குறோமே அப்படின்னு தோணும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் நான் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கும். ராமர் கூட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவருடைய பத்னி சீதாலேருந்து பிரிஞ்சு இருக்கிற சமயத்தில் கதறி கதறி அழகினார். காட்டில் அங்கங்கே காடை சுற்றிக்கிட்டே. அது எதுக்கு அப்படி பண்ணார்? அவருக்குள்ள நிஜமாக அப்படிப்பட்ட அவருக்கு ஞானம் இல்லையா? அறியாமல் அப்படி அஜ்ஞானி போல் லோக்கத்தில் எல்லாரும் போல் அவரும் அழறாரா அப்படின்னா அது கிடையாது. அப்படி கிடையாது. அவர் ஞானத்தோடு தான் இருக்கார். அவருக்கு தெரியும். ஆனால் அவர் இது ஒரு நாடகம் ட்ராமான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இந்த வாழ்க்கைன்னு இது ஒரு ட்ராமா நாடகம்னு நமக்கு தெரியாது. நாடகம் ட்ராமா செய்யும்போது அந்தந்த கேரக்டர் அவன் அதெல்லாம் பண்ணுவானே இல்லையா? ஒரு ஹீரோயின் அழணும். பல இடத்துல அழற போல் அவங்க அழும்போது பார்த்தா நம்ம கூட அழு வரும் சினிமா பார்க்கும்போது. ஆனால் நிஜமாக அறியாமே தான் அப்படி அழறாங்களான்னா இல்லை, தெரிஞ்சு நான் ஒரு சும்மா நாடகம் பண்ணுறேன், ஆக்ட் பண்ணுறேன்னு தெரியும். நம்ம கூட வாழ்க்கையில் அப்படி வாழ்க்கை என்பது ஒரு ட்ராமா மாதிரி ஆக்ஷன் தான் இங்கே. அதனால் ஆக்ட் பண்ணுறதுல அழும்போது தப்பு என்ன இருக்கு? இல்லை. அந்த வகையில் அந்த விதமாக புரிஞ்சுக்கணும் ராமர் பற்றி. இன்னும் போக போக பல விஷயங்களெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அப்போது பொதுவாக ராமாயணம் எடுத்துட்டு அது மொத்தமாக நம்ம அப்படி பார்க்க போகிறதில்ல. கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இங்கே கொடுத்த அந்த தலைப்புக்காக சிறந்த வாழ்வுக்கான வழி. அந்த வழி ராமஸ்ய அயனம் ராமாயணம். ராமாயணம் அనే பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா ராமர் நடந்த பாதை. அயனம் மீன்ஸ் வழி, பாதை, வழி.
அயனம் மீன்ஸ் ராமருடைய லட்சியம். அயனம் மீன்ஸ் அபோர்ட் இன் இங்கிலீஷ். அதனால் ராமஸ்ய அயனம், ராமருடைய ஜீவித லட்சியம், அவர் எப்படி வாழ்ந்து காட்டார், நடந்த பாதைக்கு பேர் ராமாயணம். அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தினை பில்டப் பண்ணி கேட்கும்போதும் சில விஷயங்களை முன்னோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லி பேச வேண்டியிருக்கு. அது தொடங்கும் போது முதல் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனை நேத்தி முந்தானேத்தி 2 நாளும் ஸ்ரீராம நவமி. ஏன்னா சில இடத்துல முந்தானேத்தி பண்ணாங்க, சில இடத்துல நேத்திக்கு பண்ணுறாங்க. கரெக்டாக நமக்கு இன்றைக்கி அந்த ஸ்ரீ ராம கதை கேட்குற பாக்கியம் கிடைக்கிறது. இது தொடர்ந்து எவ்வளோ நாள் போகுமோ நடக்கும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனை பிரார்த்திச்சு அவருடைய ஸ்லோகம் சொல்லி மேலும் மிச்சம் விஷயங்கள் பார்ப்போம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय राम. जय जय राम जय जय राम. जय जय राम जय जय राम. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. రామ నామం ఎంత మధురం. 2 எழுத்துகள் இருக்கிற அந்த நாமம் ராம ராம. சாஸ்திரம்னா என்னன்னது நம்ம ஆரம்பத்தில் இந்த சத்சங்கம் சில நாளுக்கு முன்னாடி நான் விவரிச்சிருக்கேன். அந்த சாஸ்திரம் என்பது 4 வேதங்களும், அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 4 உபவேதங்கள், அப்புறம் 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள், 2 இதிஹாசங்கள். இந்த கணக்கு அன்றைக்கி சொல்லலை. அன்றைக்கி சாஸ்திரம்னா சாசனாத் இதி சாஸ்திரம், சாசிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, கைட் பண்ணுறது நம்மளை, அது சாஸ்திரம். கண்ட்ரோல் பண்ணி நம்மளை எது கைட் பண்ணுறதோ சிறந்த வாழ்வு வாழ்கிறதுக்காக அது சாஸ்திரம். இப்போ இன்றைக்கி அது அப்படியே மொத்தம் அப்படியே பார்க்கும்போதோ நடுவில் ஸ்மிருதிகள் சொல்ல விட்டுட்டேன் நினைக்கிறேன். 4 வேதங்கள், 4 உபவேதங்கள்,
18 ஸ்மிருதிகள், 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள், 2 இதிஹாசங்கள். இதிஹாசம் என்ன? பொதுவாக ராமாயணத்துக்கு காவியம்னு சொல்லுதுண்டு, மகாபாரதத்துக்கு இதிஹாசம்னு சொல்கிறது உண்டு. ஆனால் ரெண்டுத்துக்கு கூட இதிஹாசம்னு சொல்லலாம். அது ஒரு மகா காவியமாக இருக்கிறதுனால அதுக்கு அப்படி பழகி அது சொல்கிறாங்க. இதி ஹ ஆச, இது இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, அதுக்கு பேர் இதிஹாசம். அதனால் ராமரன்னு ஒருத்தர் இருந்தாரா, திரேதாயுகம்னு ஒன்று இருக்கா, அது நடந்ததா அப்படின்னு சந்தேகமே வரக்கூடாது. அதேபோல் மகாபாரதம், யுத்தம், அயோத்தியா இப்போ இருக்கு, ஹஸ்தினாபுரம் டில்லி இப்போ இருக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்த நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் எல்லாமே இருக்கு, நடந்தது. எது ஹிஸ்டாரிக்கலாக ஈவெண்ட்டாக நடந்ததோ அதுக்கு பேர் இதிஹாச. இது இப்படி நடந்தது. அப்போது சாஸ்திரத்தில் இத்தனை பிரிவுகள் இருக்கு. அதில் இப்போது நம்ம ராமாயணம், ராமஸ்ய அயனம்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த ராமாயணம் ஆதி காவியம், மகாகாவியம் மூலம் வால்மீகி ராமாயணம். அது வச்சு தான் நான் உங்களுக்கு விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு பிறகு அவர் திரேதாயுகத்தில் எழுதி வச்சதுக்கப்புறம் பல பாஷைகளுக்குள்ள, பல மாநிலங்களுக்குள்ள பல ராமாயணங்கள் எழுதப்பட்டது. உதாரணத்துக்கு தெற்கில் நார்த் இந்தியாவில் பார்த்த துளசி ராமாயணம் ரொம்ப பிரசித்தம். நமக்கு தமிழ்நாடு இங்கே பார்த்த கம்பராமாயணம். அதேபோல் ஒரு மாநிலத்திலோ அந்தந்த பாஷையிலோ அங்கே ராமாயணம், மகாபாரதங்கள் எழுதப்பட்டிருக்கு. மகான்கள் எழுதியிருக்காங்க, ரொம்ப விஸ்தரித்து எழுதியிருக்காங்க. அப்போது வால்மீகி ராமாயணம் மூலம் அதில் இருக்கிற அந்த கவிதை, அந்த ஸ்லோகங்களுடைய மாதுரியம் வேறு எங்கேயுமே இருக்காது. அதுக்கு பிறகு எல்லா கவிகளும் அந்த வால்மீகி கவிநிதி அனுசரித்து தான் அவங்க எல்லாரும் எழுதுகிறாங்க. எல்லோருக்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட அந்த வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களோடு கூடியிருக்கு. அந்த 24,000 ஸ்லோகங்கள் 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 7 காண்டங்களுக்குள்ள பல சர்க்கங்கள் இருக்கு, சாப்டர்ஸ் இருக்கு. 600 சாப்டர்ஸ். ஸோ ஒரு பிரிவு காண்டம், சாப்டர், இன்னொரு பிரிவு சப் சாப்டர், சர்க்க. ஏன்னா இந்த பதங்களை சம்ஸ்கிருதத்தில் பாகவதத்துக்கு ஸ்கந்தம்னு வரும். அதனால மகாபாரதத்தில் பர்வம் அப்படின்னு வரும். எல்லாம் ஒன்று தான், சாப்டர் அண்ட் சப் சாப்டர். ஸோ 24,000, 7 காண்டங்கள், 600 சர்க்கைகள். இப்படி அழகாக வால்மீகினால் இந்த மகாகாவியம் ரச்சிக்கப்பட்டது. எப்போ ராமாயணம், ராமர் பற்றி தான் பேச போகிறோம் விஸ்தரித்து அப்புறம். அப்போது இந்த ஏதின வால்மீகி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக தான் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தேர்ந்தெடுத்த முக்கியமான தலைப்பாக பேச போகிற விஷயத்துக்கு ராமருடைய குணங்கள் தான் விஸ்தரித்து பேச போகிறோம். அது பேசும்போது ராமாயணத்தில் அங்கங்கே போயிட்டு வருவோம். வேல்யூஸ் அது முக்கியம். அப்போது முதல் வால்மீகி பற்றி கொஞ்சம் சொல்லி அப்புறம் ராமர்கிட்ட வருவோம். வால்மீகி மகாமுனி
அவருடைய குரு நாரதர். அப்போது நாரதரை பற்றி கொஞ்சமாவது சொல்லணும். நாரதரை பற்றி சொல்லாமல் எந்த புராண கதை, காலக்ஷேபம், இதிகாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் எல்லா புராணங்களுக்குள்ள, எல்லா யுகங்களுக்குள்ள அப்பவும் இப்பவும் எப்பவுமே இருந்துகிட்ருக்காரு, வந்துகிட்டே இருப்பார். நம்ம எல்லோருக்கும் பல சினிமா சீரியல்ஸில் எல்லா புராண சீரியல்ஸ் பார்த்து நாரதரன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு நகைச்சி, நல்ல சிரிப்பு வரும். அவருடைய பேசுகிற விதானம், அவருடைய சேஷ்டைகள் எல்லாமே அப்படி ஏதோ ஒரு ஃபன்னி கேரக்டராக சிரிக்க வைக்கிறவர் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கூடாது. நாரதா அவர் சிரஞ்சீவி, பிரம்மதேவனுடைய மானச புத்திரர். பாகவதத்தில் அவரை பற்றி நிறைய கதைகள் விஸ்தரித்து பேசியிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக மட்டும்தான். நாரம் ததாதி இது நாரத. அவருடைய பேர் நாரதனே இதில் இருக்க. நாரம்னா ஞானம். யார் ஞானம் கொடுப்பாரோ அவர் நாரதர். எப்படி ஞானம் கொடுப்பாருன்னா, நமக்கு வாழ்க்கையிலோ எந்த ஒரு குரு வந்தாலும் அவர் நாரதருடைய ரூபந்தான். சிரஞ்சீவினால் மார்க்கண்டேயர் இவங்களெல்லாம் இப்போ லோகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆதிவாகிக தேகத்தில் இருந்தே இந்த மாதிரி கலியுகம் வந்தாலும், எந்த யுகம் வந்தாலும், முக்கியமாக இப்போ கலியுகம், இங்கே தர்மம், பக்தி, ஞானங்கள் யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற போல் செஞ்சு அந்த மூணுமே எப்பவுமே இருக்கும். பாரத நாட்டுக்கு எத்தனை தாக்குதல் வந்தது! ஒரு நாளில் 2 நாளில் 2000 வருஷங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் இங்கே இருக்கிற பண்பாடு, கல்ச்சரு, ராமாயணம், ராமர் கோவில், ஆதி இது எல்லாத்தையும் நாசனம் பண்ணணும்னே எவ்வளோ செஞ்சு கூட ராமாயணம் அடைஞ்சு போல, ராமநாமம் அடையலை. ராமருக்கு திவ்யமான, பவ்யமான, அற்புதமான கோவில் வந்ததா இல்லையா? அதனால் இது யாரும் எதுவுமே பண்ண முடியாது. நடுவில் ஏதோ கொஞ்சம் அப்படி அதுக்கு தாக்குதல் ஆனது போல் இருக்கும். என்ன, இது தெய்வம், தெய்வத்துடைய காரியம். ராமாயணம் தெய்வ ரூபம், பாகவதம் தெய்வத்துடைய ரூபம். அதனால் அந்த ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டது. எப்படின்னா, இப்போ வால்மீகி கதை கேட்கும்போது புரியும். சரி, நாரதர் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். நாரதர் சொன்னானே, நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ஞானம் போதை செய்கிற ஒரு குரு கிடைச்சாலும் அவர் நாரதருடைய ஸ்வரூபந்தான். நாரதர் பற்றி நிறைய கதைகள் இருக்குது, எல்லா புராணங்களும் சொல்லி மாளாது. உதாரணத்துக்கு நாரதா குரு பக்த துருவனுக்கு, நாரதா குரு பக்த பிரகலாதனுக்கு, நாரதா குரு வியாச பகவானுக்கு கூட அந்த துவாபர யுகத்தில் மகாபாரதம் அనే பெரிய கிரந்தம் எழுதிட்டு உலகத்தில் பெருச புஸ்தகம். அவருக்கு மனசுக்கு சாந்தி இல்லாமல் துக்கத்தில் இருக்கும்போது நாரதர் தான் பாகவதம் ஏதோ சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதை. அதேபோல் ஒரு ஜன்மத்தில் ஒரு ரோட் சைடு ராபர், காட்டில் சுற்றுற ஒரு காட்டு மராண்டியாகவும் திருடனான் இருக்கிற ஒரு மனுஷன், ரத்னாகரன்னு பேர் இருக்கிற அவருக்கு நாரதர் தான் தர்சனம் கொடுத்து அவன் எப்படியாவது இந்த தப்பான வழியில் மாற்றணும்னு சொல்லி அவருக்கு இந்த 2 எழுத்துகள் இருக்கிற ராமநாமத்தின் உபதேசம் பண்ணார். அந்த ரத்னாகரன் அந்த ராமநாமத்தினை ரொம்ப ஸ்ரத்தையோடு எடுத்துக்கிட்டு அதே ஜபம் பண்ணிட்டு, அதே மனனம் பண்ணிட்டு, அதேல அப்படி இருந்து அவருடைய உடம்பே அவனுக்கு தெரியாத போலாய், உடம்பு சுற்றி மொத்தம் கூட ஆண்ட்ஸ் ஹில், புத்து வளர்ந்துச்சு. அந்த புத்துக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் வல்மீகம். அப்படின்னா த ஆண்ட்ஸ் ஹில்.
அப்புறம் ஆனால் கூட அவர் அந்த புத்துக்குள்ளேருந்து ராம 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 ஒருத்தர் வாய் திறந்து சொல்கிறீங்களா பாருங்களா? லிப்ஸ் மூமெண்ட்டாக அது பண்ணலாம் இல்லை? எல்லாரும் என்னே பார்க்குறீங்க வேடிக்கையோட. இப்படி 100 1000 வாட்டி சொல்லுங்க, உடம்பெல்லாம் சுத்தமாயிடும், மனசு சுத்தமாயிடும், பாப்பங்கள் எல்லாம் போயிடும். அது ஒரு கரண்ட் வைப்ரேஷன் போல் சுத்திப்படுத்தும். 2 எழுத்துக்கள் இருக்கிற நாமம். அதுக்கு அந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவேன். வால்மீகி இப்படி அப்படியே பண்ணிட்டு இருந்த தெருவு நாரதரே வந்து, அப்பா என்னோட சிஷ்யன் இவ்வளோ ஸ்ரத்தையோட இவ்வளோ பக்தியோடு இவன் இப்படி எல்லாம் தபஸ் பண்ணிட்டு அவனுக்கு உலகமே தெரியல, உடம்பு தெரியல, உடம்பு சுற்றி புத்து வளர்ந்துச்சு. அவர் தான் அப்புறம் கிட்ட வந்துட்டு அந்த வல்மீகம் புத்துலோ இருந்தே இப்படி புது மனுஷனாக ஆன அந்த வால்மீகி ரிஷி, வால்மீகி முனிக்கு அவரே பேர் வச்சு வால்மீகி அப்படின்னு சொன்னார். அன்னைக்கிலேருந்து அப்புறம் அவர் அந்த தபஸ்லேருந்து வெளியே வந்தார். நாரதர் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணார். வால்மீகி மகர்ஷி ஆயிட்டார். பார்த்தீங்களா? அந்த வால்மீகி அவருடைய ஆசிரமத்திலோ தமசா நதி தீரத்திலோ இருந்தபோதும் மறுபடியும் இந்த குருவான நாரதர் நடுவில் நாரதரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கு, வால்மீகி பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அவருடைய குரு பற்றி நமக்கு தெரியணும் இல்லையோ? அப்போ இன்னொன்று கூட ஞாபகப்படுத்தணும். இப்போது சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி நம்ம தட்சிண பாரதம் தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப பிரசித்தமான கர்நாடக சங்கீத பிதாமகனாக இருந்த பக்த தியாகராஜருக்கு கூட நாரதர் குருவாக வந்து அவருக்கு கைட் பண்ணார். அதில் கதைகள் இருக்கு. எத்தனை பேருக்கு அவர், அதனால தான் அவருடைய வேலை என்னன்னா திரிலோக சஞ்சாரி, ஒரு இடத்துல இருக்க மாட்டார். நம்ம இன்றைக்கி ராமாயணம் பேசுகிறோம், அவரை பற்றி பேசுகிறவன்னா அவர் இங்கே வந்து உட்கார்ந்துருப்பார். நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது. எந்த ரூபத்தில் எப்படி வந்தார், உங்கள் ஹிருதயில் உட்கார்ந்தாரா, எங்கே உட்கார்ந்தார், எந்த ரூபத்தில் இருக்கார்? ஏன்னா அவங்க சிரஞ்சீவிகள், திரிலோக சஞ்சாரி. இப்படி எங்கெங்கெங்கெல்லாம் பகவானுடைய கதை நடக்குமோ, ஞான விஷயங்கள் சத்சங்கம் நடக்குமோ, அங்கெல்லாம் நாரதர், இந்த சிரஞ்சீவிகளான பக்த ஹனுமான், உத்தவர், மார்க்கண்டேர், இவங்க எல்லாரும் கூட அந்தந்த சாதகர்களினை அந்தந்த பக்தாளனை ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அவங்களின் இன்னும் அவங்களுடைய இந்த ஆத்தியாத்மிக பக்தி சாதனை முன்னு வரத்துக்காக அனுகிரகம் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்கோ. அப்படிப்பட்ட நாரதர் தியாகராஜருக்கு கூட உதவி பண்ணார். சரி, வால்மீகி தமசா நதி தீரத்தில் அவரோட ஆசிரமத்தில் இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு தபஸோடு. அப்போது மறுபடியும் நாரதர் அங்கே கூப்பிடாமல், ஒரு இன்விடேஷன் இல்லாமல் அவராகவே வரார். நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் நான் தான் குருன்னு தேடி வந்துட்டேனே. ஆக்சுவலாக குரு தான் நம்மளை தேடி வராரு. அப்படி இல்லையே, சில பேர் அப்படி சொல்கிறாங்களே, நமக்கு தகுதி இருந்தால் குரு நம்மளை தேடி வருவார் அப்படி சொல்லணும். அதனால் குரு అనేది வந்து ஒரு தத்துவம், அதே ஒரு மனுஷன் இல்லை. நீ போன ஜன்மத்தில் செஞ்ச சாதனா புண்ணியத்தினால இந்த ஜன்மத்தில் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு వ్యక్తి குரு ரூபத்தில் கழிச்சு நீ அங்கே உபதேசம் கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைக்கிறதுன்னா அப்போ குரு தான் நம்மளை தேடிட்டு வருவார். இதுக்கு உதாரணம் நிறைய பக்தாள் அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன தெரியும்,
நான் ஒன்றும் தெரியாத அப்படி இருக்கிறவன், நீ வந்து என்னை ஆள்கொண்டிருக்கேன்ற. தமிழில் அந்த வார்த்தை வந்து ஆள்கொன்றதுன்னா, நானாக உன்னை தேடி வரலையே. இப்படி சொன்ன பக்தாளில் முக்கியமாக ஞானி பக்தனாக இருக்கிற திருவண்ணாமலையில் இருந்து உலகத்திலே பிரசித்தமான பகவான் ரமண மகர்ஷி 17 வயசில் வீடு விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வந்தார். அங்கே அதுக்கப்புறம் அந்த இடம் விட்டுட்டு போகல, அந்த மலை விட்டுட்டு போகல. 54 வருஷம் அந்த மலை மேலே மலை கீழே அங்கே சுற்றி அங்கேயே இருக்கார். அவர் சொல்கிறாரு, அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர், நீ என்ன பண்ண எழுதுறாரு ஒரு இதில் தமிழ்லையே, உன்னுடைய பெருமை, நீ வந்து ஞானஸ்வரூபம். அக்னி பர்வதம், அக்னி அது வந்து ஞான பர்வதம். அருணாச்சலம் అనేది வந்து அக்னி தத்துவம். அப்போது நீ உன்னுடைய பெருமையை அப்பப்போ இங்கே லோக்கத்தில் தெரிய வைக்கிறதுக்கு சொல்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற, அப்பப்போ இப்படிலாம் ட்ரிக் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு நீயே ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டு ஆள் கொண்டு அப்படி தானே என்ன கூட கொண்டு வந்து இடுத்து பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அப்புறம் உன்னோட பெருமை உலகத்தில் தெரிய வைக்கிறதுக்காக தானே நீயே பண்ண இதெல்லாம். ரமண மகர்ஷினால தான் திருவண்ணாமலை உலகம் மொத்தம் பிரசித்தமாயிடுது. உலகம் மொத்தம் அவர்னால. அப்படி ஸோ நீ செஞ்ச வேலை தான் இது, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் அவர் அப்படி வந்ததுக்கப்புறம் முதல் நாள் அந்த அண்ணாமலை கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவலிங்கத்தினை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா உன் ஆணைப்படி வந்தேன், இனிமேல் உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படி அன்னார். அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே போனதில்லை அவர். ஆனால் இங்கே அவர் ஹிருதயத்திலேயே அந்த அருணாச்சலம் அவருக்கு மலை இல்லை, அவர் திருஷ்டியில் அது வந்து அது ஞான வடிவம், அது ஆத்மஸ்வரூபம். அப்படி அந்த பக்தியிலிருந்து பராபக்திக்கு வந்து உன்னத ஞானம் அடைஞ்ச மகாபக்தர். எதுக்கு சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம்? ஆள் கொன்றதை குரு வந்து நமக்கு வாழ்க்கையில் எப்படி வருவார் அப்படின்னு தெரியறதுக்கு. ஸோ அதுபோல் நாரதர், வால்மீகி. ஸோ வால்மீகி அவர் ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார். வந்த உடனே குரு வந்தார், அதிதியாக வந்தார். உடனே எழுந்திரிச்சு எல்லா சத்காரம் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் பண்ணி உட்கார வச்சுட்டு உடனே நம்மளை போல், எப்போ கிளம்பிட்டீங்க, எங்கே நின்று வரீங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இப்படி எல்லாம் கேட்காம, என்ன குருவுடைய வேல்யூ நமக்கு தெரியணும். குரு நமக்கு பக்கத்தில் கடிச்சு அவைலபிளாக இருக்கும்போது ஒரு மனுஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது கற்றுக்காம, ஸ்ரத்தா பக்தி காட்ட வேண்டிய அளவுக்கு காட்டாமல் காலம் தள்ளுறோம், சும்மா சொல்லிக்கிறோம். இவர் என்னுடைய குரு என்ன. வால்மீகி என்ன பண்ணார் தெரியுமா? திடீர்னு வந்தார், எவ்வளோ நிமிஷம் இருப்பாரோ, எப்போ திடீர்னு கிளம்பி போவாரோ தெரியாது. அதனால இவர்கிட்ட என்ன கேட்கணும், குருக்கிட்ட என்ன கேட்கணும்? குரு எதுக்கு இருக்கார்? லோக விஷயங்கள் சொல்கிறதுக்கு. எலெக்ஷன் யார் யாரை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது வால்மீகி கேட்குறார். அந்த கேள்வியோடு தான் ராமாயணம் தொடங்கிறது. அந்த கேள்வியோடு தான் ராமாயணம் தொடங்கிறது. அதனால அந்த கேள்வி, அந்த ராமாயணம் தொடங்குகிற விதானம் பார்த்தா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப்பப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். ராமாயணம், வால்மீகி ராமாயணம் முதல் ஸ்லோகம், முதல் வார்த்தை தபஸ். அது என்ன சார் ராமாயணம் ஏதோ ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்லி ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ எதுவுமே சொல்லாமல் நேராக வால்மீகி எழுதிட்டார்.
தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். தபஸ் அనే பதத்தோட ராமாயணம் ஆரம்பிக்கிறது. அப்பா அந்த தபஸ் அనే பதமே பரம மங்களமப்பா. ஒரு மனுஷன் தபஸ்னால தான் தான் தெய்வத்தை அடையிறான். அதனால தான் வாழ்க்கை தபோமய ஜீவனமாக இருக்கணும். எத்தனை வாட்டி நம்ம அந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறோம், தபோமய ஜீவனம். அப்படிப்பட்ட நாரதர் பற்றி வர்ணனம். எப்பவுமே தபஸ்லோ இருந்துட்டு இருக்கிற தபஸ்வி, தபஸ்ஸு செஞ்சிருக்கிற ஆல்ரெடி தபஸ்வி, தபஸ் அண்ட் சுவாத்தியாய நிரதம். எப்பவுமே பகவத் விஷயமே பேசுவார். பகவானுக்கு பக்தனுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நாரதர். பாருங்க, ராமாயணம் ஆரம்பம் நாரதன் பற்றி தான். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த வார்த்தை. நாரதம் யார்? அந்த நாரதர் தபஸ்வி, சுவாத்தியாய நிரதம், வாக்விதாம்பரம். 3 எக்ஜெக்டிவ்ஸ் ஃபார் நாரதர். எப்போ தபஸ் தபஸ் தபஸ். பாகவத்தில் அவருடைய பூர்வஜன்ம கதையெல்லாம் வரும். அப்போ அப்படிப்பட்ட என்ன அவருக்கு தபஸ் எப்பவுமே 24/7 நாராயண 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 நாராயண. பத்ரி விஷால பகவானுக்கு எவ்வளோ மதுரமாக இருக்கு. எல்லா நாமும் மதுரமாக இருக்கு. நாராயண 8 எழுத்துகள். 8 எழுத்துகள் இல்லை, 4. ஓம் நமோ நாராயண சொன்னாதான் அஷ்டாட்சரி ஆயிடும். 4 நாராயண நாராயண, அவ்வளோதான். நாராயண. அது தவிர அவருக்கு இன்னொன்று தெரியாது. அப்படி என்ன நாராயணன்னா கூட அர்த்தம் அதேதான். ஞான வடிவம். நாரமன்ன ஞானம்னு சொல்லியிருக்க இல்லையா? அயனம் அபோர்டு. அந்த நாராயணனே வடிவமாக எடுத்துக்கிட்டு, வடியாக எடுத்துக்கிட்டு, கம்யமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கை முழுசா திரிலோக சஞ்சாரி. எல்லா லோகங்களுக்கு போவார். எல்லா இடத்துல அவருக்கு வரவேற்பு இருக்கு. யாருன்னு இவர் துவேஷிக்க மாட்டார், யாரும் இவர்னு துவேஷிக்க மாட்டார். ஸ்வர்கலோகத்துக்கு போவார், பித்ருலோகத்துக்கு போவார், அசுரலோகத்துக்கு போவார், ராவணனுடைய சபைக்கு போவார், ஹிரண்யகசிபு சபைக்கு போவார். எங்கே போனால் கூட எல்லாரும் வாங்க வாங்க நாரதர் எப்படி இருக்குங்க, என்ன சமாச்சாரம், அந்த லோகத்தில் என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இந்த லோகத்தில் என்னை பற்றி என்ன, ஹிரண்யகசிபு இவங்களெல்லாம் கேட்பாங்க. ராவணர் பெரியாள் இல்லையோ. அப்போது அங்கெல்லாம் நல்ல நாரதர் மூலமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கும். கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்லுவார். சிலதெல்லாம் இப்படி கம்சனுக்கு கூட போய் நாரதர் தான் சொன்னார், நீ இன்னும் என்னமோ நினச்சிட்ருக்க, அந்த பையனு பிறந்தாச்சு ஆல்ரெடி, ஜாக்கிரதை இரு. ஸோ எல்லார்கிட்ட போவார். எதுக்குன்னா கெட்டவனுக்கு கூட ஒரு நாளைக்கு பக்தி வராதோ, பகவான் மீது பிரேமம் வராதா? வரும். திருடன் ரத்னாகரர் மாறிட்டால வால்மீகி ஆகிட்டாரே இல்லையா? அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லா ஜீவனுக்கு, மனுஷனுக்கு. ஸோ அதுதான் அவருடைய டியூட்டி. அவரோட கமிட்மெண்ட் என்னன்னா எல்லா பக்தாளனையும் நாராயணக்கிட்ட போய் சேர்த்தணும். அப்படின்னா எல்லாருக்கும் ஞானம் வரும்போல்
வழிகாட்டணும். அப்படிப்பட்ட நாரதர் நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கிறவர், வாக்மிதாம்பரம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்மிதாம்பரம் நாரதம். அந்த நாரதம் பரிபப்ரச்ச, அவர்னி கேட்டார். யார் கேட்டார்? அவர்னி நாரதர்னே. அவருக்கு கேள்வி கேட்கப்பட்டது. யாருனால? வால்மீகி முனிபுங்கவம். அவர் முனிதா. முனிபுங்கவம்னா முனிவர்களுக்குள்ளேயே ரொம்ப சிறந்த முனி வால்மீகி முனி. இப்படி கேட்டார். இதுதான் ராமாயணம் ஸ்டார்டிங். என்ன கேட்டார்? அது முக்கியம். 3 ஸ்லோகங்களுக்குள்ள கேள்விகள், 16 கேள்விகள். அந்த 16 கேள்விகள் என்னன்னா 16 குணங்கள், 16 வர்ச்சூஸ், வேல்யூஸ். இதெல்லாம் இருக்கிற மனுஷன் இப்போ இந்த லோகத்தில் யாராவது இருக்காரா? கியூரியாசிட்டி பாருங்க வால்மீகி. ஏன் குரு நாரதர்கிட்ட கேட்குறாருன்னா, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போவீங்க, நாங்கள் இங்கே தமசா நதி தீரத்தில் என் ஆசிரமத்தில் தான் இருப்பேன். அதனால் உங்களுக்கு நிறைய வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் மொத்தம் எல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கு எங்கே போகிறதுக்கு வீசா தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எல்லோரும் அப்படியே ஃப்ரீயாக உங்களை வரவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா லோகத்தில், மனுஷ லோகத்தில், பூலோகத்தில் அப்படி யாராவது இருப்பாரா? அப்படின்னு அடுத்த 3 ஸ்லோகங்கள், 16 கேள்விகள். அந்த 3 ஸ்லோகங்களும் படிச்சுடுவேன். இனிமேல் நமக்கு வரப்போகிற சத்சங்கத்தை எல்லாத்துலேயும் இந்த 16 விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்கின்றனதோ அந்த மனுஷனுடைய சரித்திர கேட்டு நம்மளும் அந்த மாதிரி நமக்குள்ள அந்த குணங்களை வளர்த்துக்கிட்டால் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருந்து சிறந்த வாழ்க்கைக்கான வழின்னு நம்மளும் தேடிக்கிட்டு அடைவோம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மश्च கிருதக்ஞश्च சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः कस्समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् कोजितक्रोधः द्युतिमान् को न अनसूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे. ஒன்றும் புரியலன்னு பயப்பட வேண்டாம். ஏதோ 4-5 வார்த்தை கொஞ்சம் புரிஞ்சது போல் இருக்கலாம். 16 ஹே நாரதரே மகர்ஷி, இந்த 16 குணங்கள் இருக்கிற ஒரு மனிதன், நீங்கள் எங்கோ சொர்க்கலோகத்தில் இருக்கார், அந்த காலத்தில் இருக்கார் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு இப்போ இங்கே சாம்பிரதம் லோகே கோன்வஸ்வின் யார் இருக்கா இப்போ இங்கே, நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னால் நான் போய் வெரிஃபை கூட பண்ணுவேன். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே யார்? குணவான், குணநிதி. பேர் வச்சுக்கிட்டா போகாத, ஏதோ நிதின்னு பேர் வச்சுக்கிட்டா போகாத. குணநிதி, சர்வ கல்யாண குணகண சம்பன்னஹா பகவான். அதனால் பகவானே அவதாரம் எடுத்துகிட்டு வந்து ஜனங்களுக்கு நடுவில் இருந்து சாதாரண ஜீவனம் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு எப்படி அந்த குணங்களை வந்து, குணங்கள் என்ன? வேல்யூஸ், வேல்யூஸ் என்ன? வர்ச்சூஸ், வர்ச்சூஸ் என்ன? தர்மம். இப்படிப்பட்ட ஒரு தர்மவான். ஆனால் தர்மம் பற்றி கேள்வி இருக்கே.
ஆனால் முதல் கேள்வி குணவான் யார் நெரும்பி நல்ல குணங்கள் இருந்த யார்? ஐயோ, இதெல்லாம் கேட்டார். 16 லிஸ்ட்டு. அது உங்களுக்கு இப்போ நான் அதோடைய அர்த்தம் இப்போ சொல்ல வேண்டாம். நம்ம ஒன்றா எடுத்துக்கிட்டு பார்க்க போகிறோம். ஒன்றா எடுத்துக்கிட்டு பார்க்க போகிறோம். அப்படி கேட்டப்போ நாரதர் வால்மீகி சொன்னார் வேறு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் சொல்லுங்க. நான் கேட்குறதுக்கு ரொம்ப உற்சுகத்தோடு இருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன், எனக்கு கேட்கணுமனே அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் அப்போ நாரதர் எஸ் இருக்கா. வால்மீகி என்ன சொல்கிறாரு? இந்த 16 கேட்டதுக்கப்புறம் ஏததிச்சாமியகம் ஸ்ரோதும், இது நான் கேட்கணும்னு விரும்புகிறே. நீங்கள் சொன்ன பரம் கௌதூகலம் ஹிமே, எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, கேட்கணும், உங்கள் வாயால் கேட்கணும். மகர்ஷேத்வம் சமர்த்தோசி, நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாருக்கு தெரியாது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கு தெரியும்? யூ ஆர் வேர்ல்டு கம்ப்யூட்டர், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜ்ஞாதும் ஏவம் விதம் நரம், நரம் மனுஷனை பற்றி சொல்லணும், அந்த வார்த்தை முக்கியம். யாராவது உங்களுக்கு இப்படி ஒரு மனுஷன் இருக்காருன்னு தெரிஞ்சால் அவங்கள பற்றி சொல்லுங்கோ, எனக்கு ரொம்ப உற்சாகமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி பாருங்க. நாம் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறோம் வாங்கோ, இது சொல்லிக் கொடுக்குறோம் வாங்கோ. வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான், 1 மணி நேரம் மட்டும் அவனை கூப்பிட்டு கெஞ்சி கேட்டு எல்லாம் செஞ்சால் கூட நாம் போகவே மாட்டோம். போனாலும் ஏதோ மாதிரி கேட்போம். நமக்கு சீரியஸ்னஸ் கிடையாது, சின்சியாரிட்டியும் கிடையாது. வால்மீகி எப்படி இருக்கார்? இப்போ என்ன அவருக்கு அவசரம்? அவரே தபஸ்வியாகி நிம்மதியாக இருக்கார். ஏன்னா அப்படி யாராவது இருந்தால் அவரை பற்றி நான் ஏதி லோகத்துக்கு கொடுக்கணும், லோகத்துக்கு தெரிவிக்கணும். லோகத்தில் மனுஷனுக்கு முதல் வேண்டியது தர்மம். The values are very important. If a person not knowing the value is a value when the value is valued by you. The value is a value when you value that value. அதனால் இது கேட்டுகிட்டே இருக்கணும், சின்ன வயசுலேருந்து கேட்கணும். ஸோ ஏதோ ராமாயணம், ராமர் கோவில், அப்புறம் ஸ்ரீராமநவமி வந்துச்சு, பானகம் செஞ்சுக்கிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், தேங்காய் அதெல்லாம் பருப்பு சாப்பிட்டு எத்தனை வருஷமாக இப்படி பண்ணுறோம். எதுக்கு ராமர், எதுக்கு ராமாயணம்? என்னோடய வாழ்க்கையை மொத்தம் அப்படி மாறணும், குணசம்பன்னன் ஆகணும் நானும். அதனால் இந்த குணங்கள் 16 அர்த்தம் நான் இப்போ சொல்லலை, ஒன்று தனியாக எடுக்கும்போது உங்களுக்கு அது நல்ல விதமாக புரியும். சரி, அப்போது இந்த விதமாக ராமாயணம் தொடங்கிறது. ஸோ உங்களுக்கு வால்மீகி பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, நாரதரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ராமாயணம் என்னன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வால்மீகியோட பெருமை சொல்கிறதுக்காக இந்த ராமாயணம் சொல்கிற எல்லா கதாக்காரர்கள் பக்தாள் வேறு நிறைய ஸ்லோகங்கள் படிப்பாங்க முன்னாடி. அதில் அப்பப்போ 1-2 நான் சந்தர்ப்பம் வரும்போது எடுப்பேன், எல்லாம் ஒரே வாட்டு எடுத்து அது சமஸ்கிருதத்தில் இருக்கும், அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ஆனால் அர்த்தம் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி ஆரம்பித்ததுனால நம்ம அந்த வால்மீகி மகாமுனி பற்றி அழகான ஒரு ஸ்லோகம் எழுதப்பட்டது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே கூட எங்கள் ஒரிஜினல் ராமாயணம் அங்கெல்லாம் கிடையாது, யாரும் மகான்கள் நடுவில் பக்தாள் எழுதி வச்சது. அது அப்படியே பரம்பரையாக ராமாயணம் சொல்கிற இடத்துல இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கும். அதனால் ராமாயண தியான ஸ்லோகங்கள்னு சொல்லிட்டு நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படியெல்லாம் பாடி வச்சுருக்கு. அதில் ஒரு ஸ்லோகம் மட்டும் சொன்னால் அந்த வால்மீகியுடைய பெருமை என்னன்னு தெரியும். இப்படிப்பட்ட மகான் பக்தாள்னு தான் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும்.
कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं. நமஸ்கரிக்கிறேன். யாருக்கு? அந்த குயில் போல் குயில் போல் இந்த ராமாயணத்தினை ராம மந்திரத்தினை அப்படி கூவி 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 பாடினாரே 24,000 ஸ்லோகங்கள். அந்த வால்மீகி கோகிலம், வால்மீகி ரூபத்தில் இருக்கிற குயில் என்ன பண்ணுறது? அந்த குயில் கூஜந்தம், கூப்பிடுதை, பாடுறதை. ராம 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 ஸ்ரீராம ராம ராமேதி மனோராமே மனோரம் சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராம 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 அப்படியே எனக்கு கூவிட்டு இருக்குதாமா இத்தி. அப்படி எங்கே இருந்து எப்படி கூவி கூப்பிடுறது? ஆருஹ்ய மேலே ஏறி கவிதா சாக்காம், அழகான அந்த பொயிட்ரி ஃபார்மில் கவிதா, அதோட உச்சி மேலே இருக்கிற களை மேலே நிந்தி, பிரான்ச் மேலே அங்கே நிந்தி. அதனால தான் வால்மீகியோட கவிதை அது டாப் மோஸ்ட். அது ஆருஹ்யன்னு ஏறி மேலே உட்காந்து கவிதா சாக்காம் அங்கே நிந்தி பாடுறதை. அப்படிப்பட்ட பாடி நமக்கு எல்லாருக்கும் காதுகளுக்கு இனிமையாக, ஹிருதயத்துக்கு ஆனந்தம் கொடுக்குற போல் இருக்கிற அந்த ராம கதை பாடின அந்த வால்மீகிக்கு நம்ம நமஸ்கரிக்கணும் இல்லையா முதல்ல? அதனால் வந்தே வால்மீகி கோகிலம். ஸோ அவர் பற்றி இன்னும் கூட சில ஸ்லோகங்கள் இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ராமாயணம் பற்றே மகாத்யம் சொல்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. அப்புறம் ராமர் பற்றி சொல்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. இவ்வளவு சொல்லி இந்த ராமகதை சொல்லிட்டு அவருடைய சிறந்த பக்தனான ஹனுமான்ஜின்னு பற்றி சொல்லாமல் விட்டுட்டா எப்படி இருக்கும்? அதனால் 2 நிமிஷம் அந்த பக்தாகிரகண்யர் வீராஞ்சநேயர் ஹனுமான்ஜி பற்றி நம்ம ஒரு பாடல் பாடினாவே போதும். மற்றொரு விஷயம், எங்கெங்கெல்லாம் ராமகதை இருக்கின்றதோ, யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமகதை நடக்குமோ அங்கெங்கெல்லாம் ஹனுமான்ஜி கண்டிப்பாக இருப்பார். சார், இன்றைக்கி இப்போது இதே டைமில் 100 இடத்துல ராமாயணம் கதை நடந்துட்டுருக்கன்னா இருப்பார். 100 இடத்துல இருப்பார், 1000 இடத்துல இருப்பார், 1,00,000 இடத்துல கூட இருப்பார். அவரு சிரஞ்சீவிதா, சர்வசக்திமான், அஷ்டசித்திகள் இருக்கிறவர். அதனால் அந்த ஹனுமான்ஜி அந்த பக்தர்னு பற்றி நாம் நினச்சி அவருடைய பக்தி என்ன பக்தி! அது ராமநாமம் ரசிக்கிறதுன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் மோஸ்ட் அண்ட் சூப்பர் ஸ்டார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய
அவதார ராமச்சந்திரக்கு. அந்த ஸ்லோகம் பாதி தான் சொல்லியிருக்கேன் ஹனுமான்ஜி பற்றி. என்ன சொல்லியிருக்கே? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம். எங்கெங்கே அங்கே எங்கே கைகள் ரெண்டும் மேலே தலைமையில் வச்சுக்கிட்டு இப்படி கூப்பிட்டு கிருதமஸ்தகாஞ்சலிம். அப்புறம் அப்படியே உடம்பு மறந்து மேனு சிலிக்கும். அதனால் அப்படியே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கண்ணில் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம். அந்த மாருதிம் யார் அவர்? ராட்சசாந்தகம், துஷ்ட சக்திகளின் எல்லாத்தினையும் அவர் அப்படி பார்த்தாவே நசிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ராட்சசர்களின் எல்லாத்தினையும் துவம்சம் பண்ணி நாசனம் பண்ண அப்படிப்பட்ட மாருதி ஆஞ்சநேயருக்கு நான் வணங்குறேன், நமஸ்கரிக்கிறேன். அதனால போலோ ஹனுமான் கி ஜெய, போலோ ஹனுமான் கி, போலோ ஹனுமான் கி. ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய, போலோ ஹனுமான் கி. நீங்கள் இன்னும் சப்தமாக பாடணும், வாய் திறந்து பாடணும், ஹிருதயத்திலேருந்து பாடணும். போலோ ஹனுமான் கி ஜெய, போலோ ஹனுமான் கி, போலோ ஹனும் ஜெய, போலோ ஹனும். ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய, போலோ ஹனுமான் கி. ராம லக்ஷ்மண போலோ ஹனுமான் கி ஜெய, போலோ ஹனுமான் கி, போலோ हनुमान की. राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की. राम लक्ष्मण जानकी जय, हनुमान की जय, बोलो हनुमान की जय, बोलो हनुमान की जय, बोलो हनुमान की. पवन सुत हनुमान की, उमापति महादेव की जय. बोलो भाई सब संतन की. தொடர்ந்து இந்த ராமகதை, ராமருடைய பக்தாள், ராமாயணத்தில் ராமருக்கு நிறைய பக்தாள் இருக்காங்க. இப்படி நம்ம இந்த விஷயங்களை மேலும் வர வர சத்சங்கத்தில் நிதானமாக இப்படி மைமறந்து காதுகளுக்கு ஒரு அமிர்தமாக எடுத்துக்கிட்டு ஹிருதயம் முழுச நிரம்பிக்கணும். பாகவதத்தில் சூத மகானி சொன்னது போல் இது ஒரு அமிர்தம், மெடிசன். காதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனசு சுத்தமாகிடும், நிம்மதியாகிடும், சாந்தி அடையும். இதோடு இன்றைக்கி இந்த ராமகதை நம்ம நிறுத்துகிறோம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.